புதுச்சேரியில் மின் கட்டணத்தை குறைக்க கோரி மத்திய மின்துறை அமைச்சரிடம் புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மனு அளித்துள்ளார். புதுடெல்லியில் மின்துறை அமைச்சர்களின் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்றார். இம்மாநாட்டில் புதுச்சேரியின் மின்துறையின் வளர்ச்சி மற்றும் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து நமச்சிவாயம் பேசினார். அதைத் தொடர்ந்து மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர் லாலிடம் மனு ஒன்றை நமச்சிவாயம் அளித்தார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுச்சேரியில் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை குறைவான கட்டணம் விதிக்கும் நிறுவனத்திடம் அளித்து புதுச்சேரியில் மின்சார கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் என கோரி மனு அளித்தேன் என்றார். புதுச்சேரியில் தொடர்ந்து ஆண்டுதோறும் மின் கட்டணம் அதிகரிப்பால் மக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ள சூழலில் இம்மனு தரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் சிறந்த வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் மற்றும் நிறுவன பங்குதாரர்களுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் பங்குச் சான்றிதழ்கள் வழங்கினர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வில்லியனூர் லட்சுமி திருமண நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. கூட்டத்திற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை வகித்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலை வகித்தார். நிறுவனத்தின் தலைவர் குலசேகரன் வரவேற்று பேசினார். வேளாண் இயக்குநர் வசந்தகுமார், கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜாகிர் ஹுசேன், இயக்குநர் வேலுமணி, நபார்ட் வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன், இந்தியன் வங்கி மேலாளர் சதீஷ்குமார், துணை இயக்குநர் பிரகாஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். NAF திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜா, ராஜசேகர், தலைமை நிர்வாக அதிகாரி தேவி, கணக்காளர் மீனாட்சி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். சிறந்த வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் மற்றும் நிறுவன பங்குதாரர்களுக்கு பங்குச் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் வழங்கி சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நிறுவனத்தின் பொருளாளர் விஜயகுமார் ஆண்டறிக்கை வாசித்தார். மங்களம் கிளை செயலாளர் ராமமூர்த்தி நன்றி உரையாற்றினார். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் நாடக நடிகர்கள், கலைஞர்கள் மேலதாளத்துடன் ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் தலைமையில் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் ஈஸ்வரன் கோவிலிலிருந்து கருவடிக்குப்பம் வரை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சங்கரதாஸ் சுவாமிகளின் படத்தை ஏந்தி நாடக கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியில் புதுச்சேரி நாடக கலைஞர்கள், புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் புதுச்சேரி நாடக குழுக்கள், தமிழர் பாரம்பரிய கலை குழுவினர், தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட நாடக நடிகர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு நடனம் ஆடியும் இசைக்கருவிகளை இசைத்தவாறும் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கருவடிக்குப்பத்தில் இடுகாட்டில் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் எனும் பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். முஜிபுர் ரஹ்மான் தனது கண்டன உரையில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. வக்ஃப் வாரியத்திற்கான அதிகாரங்களை முற்றிலும் அபகரித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவது என்பது சங்க பரிவாரங்களின் முஸ்லிம் வெறுப்பு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும் என்றும், இஸ்லாமிய மக்களின் நலனிற்காக முன்னோர்கள் வழங்கிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசிச பாஜக அரசின் கண்களை உறுத்துகின்றன. அவற்றை அபகரித்து அதானி, அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கும் ஊழல் செய்வதற்கும் பாஜக சதி செய்கிறது என்று கூறினார். வக்ஃப் வாரிய உறுப்பினராக 2 முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கக்கூடிய நடைமுறை பாஜக ஆளும் மாநிலங்களில் வக்ஃப் வாரிய உறுப்பினராக 2 முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கக்கூடிய நடைமுறை பாஜக ஆளும் மாநிலங்களில் வக்ஃப் வாரியத்தை பலவீனப்படுத்தி நிலங்களை அபகரிக்க பயன்படுத்தப்படும் என்றார். மேலும் இதே நடைமுறை கோவில் மற்றும் சர்ச் நிர்வாகங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த மசோதாவானது வக்ஃப் வாரியத்தின் வருமானத்தை குறைத்து அதை மேலும் பலவீனப்படுத்தும் ஆக்கிரமிப்பாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான வழிவகைகளை செய்யும் நடைமுறை என்று கூறினார். சர்ச்சைக்குரிய நிலங்களுக்கு தீர்வு காணும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட வருவாய் துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் வக்ஃப் வாரிய தீர்ப்பாயத்தை நீர்த்து போக செய்துள்ளனர்.
இத்தனை குளறுபடிகளோடு வந்துள்ள இந்த சட்ட திருத்த மசோதாவை ஆளும் ஒன்றிய அரசு கட்டாயம் திரும்ப பெற்றே ஆக வேண்டும். அதுவரை தமது போராட்டங்கள் கடும் வீரியத்துடன் தொடரும் என்று கூறினார். இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் முடிவில் மாவட்ட துணைத் தலைவர் ஹனீப் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளிவர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு மழை லேசாக பெய்ய தொடங்கிய நிலையில் நள்ளிரவு கனமழை பெய்தது. தற்போது வரை 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இன்று காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது பாதிக்கப்படும் இடங்களான வெங்கடா நகர், ரெயின்போ நகர், பாவானன் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மேலும் வேலைக்கு செல்பவர்கள், வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுமுறை அளிக்கப்படவில்லை. இதனால் மழையில் நனைந்தபடியே மாணவர்கள், பெற்றோர்கள் சென்றதால் மிகவும் அவதியுற்றனர். முதல்வர், கல்வித்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், கல்வித்துறை இயக்குனர் என ஒவ்வொரு முறையும் ஒருவர் விடுமுறை அறிவிப்பை வெளியிடுவதால் மழைக்காலங்களில் விடுமுறையை யார் அறிவிப்பார் என்ற குழப்பம் நிலவுகிறது என்றும், புதுச்சேரியில் 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதியோர் மற்றும் விதவைகளுக்கான புதிய பயனாளிகள் 100 நபர்களுக்கு உதவித்தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மாத உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த புதிய பயனாளிகள் 100 நபர்களுக்கு உதவித்தொகைக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தனது இல்லத்தில் வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் அப்போது உடனிருந்தனர். ரேஷன் கடை மூலம் வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசி தரம் குறித்து அமைச்சர் திருமுருகன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அனைத்து ரேஷன் அட்டைதாரருக்கும் 10 கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பகுதி வாரியாக அரிசி மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசியின் தரம் குறித்து புகார் வந்தது. இதையடுத்து குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் ரேஷன் கடையில் திடீர் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டு இன்று லாஸ்பேட்டை அசோக் நகரில் உள்ள ரேஷன் கடையில் ஆய்வு செய்து அலுவலக புத்தகங்களை சரிபார்த்து அரிசியின் தரத்தை ஆய்வு செய்து கடை ஊழியர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மொரியமட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணிக்காக இந்து அறநிலையத்துறை மூலமாக வழங்கப்பட்ட ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் புதுவை அரசாங்கத்தின் கோவில் புனரமைப்பு நிதியிலிருந்து முதல் தவணையாக இந்து அறநிலையத்துறை மூலமாக ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் சிறப்பு அதிகாரி பர்குணத்திடம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் புனரமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, பணிகள் எந்த அளவு முடிக்கப்பட்டுள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஒதியம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களான திருவேங்கடம், ஹரிகிருஷ்ணன், குலசேகரன், மாரிமுத்து, பாலு, ஆனந்த், நாராயணமூர்த்தி, முருகன், காத்தவராயன், செல்வம், நடராஜன், செல்வராசு, நாகமுத்து, மணிகண்டன் உட்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கர்மகாரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 23,60,000 செலவில் மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கர்மகாரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டது குறித்து ஆணையர் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரியும் ராஜேந்திரன் கடந்த 2015ஆம் ஆண்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் தனக்கு பிளம்பர் பதவி வழங்க வேண்டும் என்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு
ராஜேந்திரனுக்கு பிளம்பர் பதவி நியமன விதியை தளர்த்தி பணி உயர்வு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. நியமன விதியை தளர்த்தி எந்த ஒரு பதவி வழங்க வேண்டும் என்றாலும் அது புதுச்சேரி அரசின் கொள்கை முடிவை சார்ந்தது என்பதால் ராஜேந்திரனுக்கு பிளம்பர் பதவி வழங்குவது சம்பந்தமாக 2018ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசுக்கு கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கோப்பு சமர்ப்பிக்கப்பட்டு அரசியல் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கிய ஆணையை அமல்படுத்துவதற்காக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ள ஜீப், கார், லாரி, டிப்பர் லாரி, ஜெனரேட்டர், மின்மோட்டார், கணினி, குளிர்சாதனம் போன்றவற்றை ஜப்தி செய்யுமாறு மனு தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் புதுச்சேரி அரசு கடந்த 4/1/2023 அன்று ராஜேந்திரனுக்கு பிளம்பர் வேலை வழங்க இயலாது என்று ஆணை பிறப்பித்தது. இதனிடையே அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்ற ஆணையை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனு கடந்த 3/4/2023 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் கொம்யூன் பஞ்சாயத்து பொருட்களை ஜப்தி செய்ய வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட மனு மீது ஜப்தி நடவடிக்கை தடை செய்வது சம்பந்தமாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற 2 நபர் நீதிபதி அமர்வு நீதிமன்றத்தில் 12/6/2003 அன்று புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மூலம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற 2 நபர் நீதிபதி அமர்வு நீதிமன்ற நீதிபதிகள் புதுச்சேரிக்கு நீதிமன்ற ஜப்தி நடவடிக்கைக்கு மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரை தடை விதித்து ஆணை பிறப்பித்தது. 31/7/2024 தேதியில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் ராஜேந்திரனின் 9 ஆண்டு கால பிளம்பர் பதவியை கருத்தில் கொண்டு நியமன விதிகளின் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய பிளம்பர் பதவியை நியமன விதிகளை தளர்த்தி பதவி உயர்வு வழங்க ஆணை பிறப்பித்துள்ளதால் பதவி உயர்வு வழங்குவதற்கான கோப்புகள் துணைநிலை ஆளுநருக்கு உள்ளாட்சித்துறை மூலம் அனுப்பப்பட்டுள்ளதால் 11/11/2024 மேற்கொள்ளப்பட்ட ஜப்தி நடவடிக்கையின் போது கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கொடுக்கப்பட்ட ஜாமீனை ஏற்று ஏல நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெய்து வரும் மழையில் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டனர். மேலும் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்லும் பெற்றோர்களும் மழையில் நனைந்ததை காண முடிந்தது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே வானிலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அவ்வப்போது தூறல் மழை பெய்தது. இரவு திடீரென பலத்த மழை பெய்தது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதான தற்காலிக பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியது. பல தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரி ஊரக பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது போல் மாலை பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து 6 குளங்களாக காட்சியளித்தது. குறிப்பாக போசி வீதி, அண்ணா சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, சாரம், லாஸ்பேட்டை, வெங்கடேஸ்வரா நகர், பாலாஜி நகர் போன்ற பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து கூடியது. இன்று காலையும் தொடர்ந்து மழை பெய்ததால் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். அவர்களை பள்ளிக்கு அழைத்துச் சென்ற பெற்றோர்களும் மழையில் நனைந்ததை காண முடிந்தது. காரைக்கால் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் இன்று விடுமுறை அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கூத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சார்பு மாவட்ட ஆட்சியர் சோமசேகர், அப்பாராவ் கொட்டாரோ, இஷிதா ரதி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் இசா சிங், துணை மாவட்ட ஆட்சியர் வினயராஜ், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுத்தல், போதைப் பொருளுக்கு எதிரான மற்றும் போதைப் பொருளினால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் கல்வி நிறுவனங்கள் அருகே சாலைகளில் மஞ்சள் கோடுகள் வரையும் பணியை விரைவில் முடிக்கவும், குறிப்பிட்ட அந்த சுற்றுலாவில் உள்ள கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கவும் ஆட்சியர் உத்தரவிட்டார். தீபாவளி உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்காதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் கொட்டும் மழையில் அமைப்பு சாரா தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அமைப்பு சாரா நல வாரியத்தின் ஆட்டோ ஓட்டுநர்கள், தையல் மற்றும் சமையல் கலைஞர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட 60,000க்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் ரூபாய் 3000 உயர்த்தி வழங்க கோரி அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் அமைப்பு சாரா உறுப்பினர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகையை உயர்த்தி ரூபாய் 1500 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மாதம் அறிவித்திருந்தார்.
கட்டிட தொழிலாளர்களுக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆட்டோ தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உட்பட பலருக்கு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கொட்டு மழையில் கடற்கரை சாலை அருகே உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரியங்கா காந்தியை ஆதரித்து வயநாடு தொகுதியில் புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் நிர்வாகிகள் இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கேரளா மாநிலம் வயநாடு தொகுதி மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் பங்கேற்ற இறுதிக்கட்ட பிரச்சாரமாக ரோட் ஷோ நடைபெற்றது. இந்த வகையில் வயநாடு மாவட்ட தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NT அப்பச்சன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் விஷ்ணுஜித், சட்டமன்ற உறுப்பினர் IC பாலகிருஷ்ணன், முஸ்லிம் லீக் தலைவர் உமர் ஆஜி ஆகியோருடன் இணைந்த புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் பேரவை நிர்வாகிகள் கல்பட்டா, அடிவாரம், நீலாபுரா, தாமரைச்சேரி, முக்கம், சுல்தான் பத்தேரி, நாய்க்கட்டி, துள்ளியூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர், காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் VN ரகுபதி, அசோகன், பிரபு, மோகன்ராஜ், அமேதி தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுபம், தொகுதி செயலாளர் சூரத் சிங், அகில இந்திய சிறுபான்மை பிரிவு தலைவர் பிரசாத் நாயுடு மற்றும் சேவாதள தொண்டர்கள் உட்பட காங்கிரசார் திரளானோர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரில் உள்ள புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முருகன் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயம். ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் கந்த சஷ்டி தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற முருகன் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். மேலும் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை தட்சிணாமூர்த்தி நகர் புற்றுமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாடு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மற்றும் அக்னி சிறகுகள் சுய உதவி குழு திருநங்கைகள் கூட்டமைப்பு இணைந்த திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாட்டை நடத்தியது. இந்நிகழ்ச்சிக்கு லேடிஸ் சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன், புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக திருநங்கை தலைவி ஷீத்தல் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மதன் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு இடையே மன அழுத்தம் பற்றி சிறப்புரையாற்றினார். இதில் மன அழுத்தத்தை எவ்வாறு நிவர்த்தி செய்வது மற்றும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் திருநங்கை தலைவி ஷீத்தல் பேசுகையில், திருநங்கைகளுக்கு இன்று ஒரு நாள் ஒதுக்கி மருத்துவ ஆலோசனைகளை வழங்க வேண்டும். நாங்களும் மருத்துவம் பார்க்க வசதியாக இருக்கும் என்றும் மருத்துவரிடம் கூறினார். திருநங்கைகள் ஷீத்தல் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மருத்துவர் செவ்வாய் அல்லது புதன்கிழமை வந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் இரவு பெய்த மழையால் தற்காலிக பேருந்து நிலையமான AFT மைதானம் சேரும் சகதியுமாக மாறியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் இரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் நகரில் பல இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையால் AFT மைதானத்திலும் தண்ணீர் தேங்கியது. காலையில் மழைநீர் தேங்கிய பகுதிகள் சேரும் சகதியுமாக மாறியதால் பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புகையிலை மற்றும் போதைப் பொருள் பாதிப்பு குறித்த கல்லூரிகளின் தலைவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடன் இணைந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புகையிலை மற்றும் போதைப் பொருள் பாதிப்பு குறித்த கல்லூரிகளின் தலைவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், உடல்நலக்கேடுகள், குடும்பம் மற்றும் சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்த விழிப்புணர்வை முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது.
இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. அதையடுத்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தொடக்க உரையாற்றினார். சிறப்புரையை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் வழங்கினார். நிகழ்ச்சியின் தலைமை உரையை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான நன்றி உரையை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் ராமச்சந்திர பட் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் சூரியகுமார் மாநில ஆலோசகர் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக போதை மற்றும் புகையிலை பற்றிய விளக்க உரை டாக்டர் பிரகாஷ் மதியழகன் இணை பேராசிரியர் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியால் வழங்கப்பட்டது. நிகழ்வின் இறுதியாக போதை மற்றும் புகையிலைக்கு எதிரான உறுதிமொழி அனைவராலும் எடுக்கப்பட்டது. புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார். மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் ஆங்காங்கே அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி சட்டப்பேரவையில் சபாநாயகரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குப்பம் பகுதியில் எஸ்பி வீரவல்லவன் தலைமையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ரவுடிகளின் அராஜகத்தை அடக்க வேண்டும் என சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் போலீசார் இரவு நேரங்களில் கொடி அணிவகுப்பு நடத்தி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நேற்று எஸ்பி வீரவல்லவன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் மூலக்குளம் உழவர்கரை மேட்டுப்பாளையத்தில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கடை வீதிகளில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தி ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்த கொடி அணிவகுப்பின் போது சாலையில் சந்தேகப்படும்படியாக தெரிந்த வாலிபர்களை பிடித்து சோதனை செய்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இலவச அரிசி மற்றும் சர்க்கரையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு, திருபுவனைப்பாளையம், நல்லூர், கலித்தீர்த்தால் குப்பம், ஆண்டியார்பாளையம், கொச்சிப்பாளையம், திருபுவனை மற்றும் திருவாண்டர் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு உட்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இலவச அரிசி மற்றும் இலவச சர்க்கரையை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் சரக பொறுப்பாளர் ரமேஷ், நியாய விலைக்கடை ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்பட்ட அடைப்பு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் துப்புரவு பணியாளர்கள் கொண்டு அகற்றப்பட்டது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் ஆங்காங்கே தேக்கமடைந்திருந்தது. இதனை அறிந்த அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆய்வு செய்வதில் கிழக்கு கடற்கரை சாலை, நயினார் மண்டபம் முதல் முருங்கம்பாக்கம் வரையிலான கழிவுநீர் வாய்க்கால்களில் பல்லாயிரக்கணக்கான பிளாஸ்டிக் கழிவுகள், கேரி பேக், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு வீசப்பட்ட குப்பைகளாலும் கடும் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வடிய வழியில்லாமல் கழிவுநீர் தேக்கம் ஏற்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியின் உத்தரவின் பேரில் துப்புரவு பணியாளர்கள் மூலம் கழிவுநீர் கால்வாயில் அடைத்திருந்த குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர். அதன்பின் தேக்கமடைந்திருந்த கழிவுநீர் முழுவதும் வடிந்து சென்றது. மேலும் இது போன்ற ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை பொதுமக்கள் யாரும் வாய்க்கால்களில் போட வேண்டாம் என சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம், மதினா நகர் பகுதியில் புதிய சாலை மற்றும் மின்சார வசதி ஏற்படுத்தி தருமாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம், மதினா நகர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பார்வையிட்டார். இதில் மழைநீரினால் அப்பகுதியில் சாலை வசதிகள் இல்லாத காரணத்தினால் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் கோபிகாவிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் இப்பகுதியில் போதிய மின்சார வசதியும் இல்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியை பார்வையிட்டு சாலை வசதி உள்ளிட்ட பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.